வணக்கம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நாம கனரா பேங்க்ல நாமினியை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த காணொளியில பார்க்க போறோம். நாம லாகின் பண்ணி உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவலை நாம நோட்ல டைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதாவது நம்மளுடைய பெயர், ஏஜ், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், சிட்டி, ஸ்டேட், பின்கோடு, போன் நம்பரு, இமெயில், இந்த மாதிரி என்ன தகவல் இருக்குதோ அதை நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்பதான் காப்பி பண்ணி சீக்கிரமா நம்ம முடிக்க முடியும். இல்லைன்னா செஷன் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து பண்ற மாதிரி ஆயிடும். கனரா பேங்க் நெட் பேங்கிங்ல நான் நேரடியா உள்ள போயிடுறேன். இந்த பக்கத்துல முதல்ல அக்கவுண்ட் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கறத நாம தேர்ந்தெடுக்கணும். அதுல வர பட்டியல்ல நாம நாமினி மெயின்டெனன்ஸ் தேர்ந்தெடுத்து அதுல கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த நாமினேஷன் பேஜ்ல நாம வியூ மாடிஃபை டெலிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இதுல பாருங்க நாமினி நேம் நாட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. நாம அதுக்கு கீழே இருக்கிறதுல மாடிஃபை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இதுல நேம், ரிலேஷன்ஷிப், டேட் ஆஃப் பர்த் நாம டைப் அடிக்கிற மாதிரி வரும். டேட் ஆஃப் பர்த் நாம தேர்ந்தெடுத்த உடனேயே அது மைனரா இருந்ததுனால அதுக்கு கார்டியன் அப்படிங்கிற பேஜ் தனியா ஓபன் ஆயிருக்கு. அதுலயும் நாம தகவல் எல்லாத்தையுமே கொடுக்கற மாதிரி இருக்கும். அட்ரஸ் டைப் அடிக்கிறதுக்கு 3 கட்டத்திலையும் கட்டாயம் டைப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா நம்ம விலாசத்தை டைப் பண்ணோம்னா அது எடுத்துக்க மாட்டேங்குது. நான் அவங்க கொடுத்துக்கிற கட்டத்துல பாதி தான் டைப் பண்ணேன். அதுக்கு மீறி நான் டைப் பண்ணேன்னு சொன்னோம்னா ஃபீல்டு லென்த் எரர் அப்படின்னு சொல்லி வருது. நீங்க உங்களுடைய விலாசத்தை எந்த அளவுக்கு சுருக்கமா டைப் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் டைப் படிங்க. எல்லாத்தையுமே டைப் அடிச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க கேட்டிருக்கிற எல்லா தகவலையுமே டைப் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரிவ்யூ பக்கத்துல நாம டைப் பண்ணது வந்திருக்கும். அது ஒரு தடவை சரி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் பேஜ்ல டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு நம்ம மொபைலுக்கு வந்த ஒன் டைம் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துரும். இது வந்தாதான் நம்ம அப்டேட் பண்ணிருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.